ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 minutes ஸ்டடி சேனல். குரூப் 4 எக்ஸாம் எப்படி வீட்டில் இருந்து சிம்பிளாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். குரூப் 4 சம்மந்தமாக தொடர்ந்து நம்ம நிறைய ஃப்ரீ நோட்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி ஃப்ரீ நோட்ஸ் வந்து டெலகிராம் குரூப்பில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 4 எக்ஸாமுக்கு வீட்டில் இருந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா www.tnpc.government.in தான். குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 4000+ வேக்கன்சிஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. போன வருஷம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அந்த கவுன்சிலிங் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. பட் நெக்ஸ்ட் இயர் அவங்க சொன்னபடி கரெக்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் சொன்ன மந்த்லேயே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ குரூப் 4 தான் தமிழக இளைஞர்கள் அதிகபட்ச பேர் வந்து விரும்புகிற ஒரு எக்ஸாம். அண்ட் அந்த பதவிக்கு தான் நிறைய பேர் வந்து போட்டி போடுவாங்க. அந்த விதத்தில் கரெக்டாக ஏப்ரல் மந்த் ஆனுவல் பேனர் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒவ்வொரு பதவிக்குமே எவ்வளோ வேகன்சிஸ் அப்படிங்கிறது செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க் நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. நீங்கள் அதில் போய் PDF டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அஃபிஷியல் வெப்சைட் வந்து இது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் இருக்குதா, அதில் வந்து அப்ளை ஆன்லைன் அப்படின்னு ஒரு செகண்ட் கேட்டகரி இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வந்து இதாகும். இதில் பழைய அறிவிக்கைகள் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்னென்ன ஜாப்லாம் வந்து விண்ணப்பிக்கிற ஸ்டேஜில் இருக்குதோ அந்த ஜாப் கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் டாப்பில் இருக்க பாருங்கள் குரூப் 4, அதில் அப்ளை நவ் ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இது என்னென்னா உங்களுடைய 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு, அப்புறம் சின்ன ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷனும் கொடுத்துருக்காங்க. 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பாஸ்வேர்டு வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும். ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் வந்து 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் அகெயின் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு சேம் ப்ரொசீஜர் தான். எப்பயும் போல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகலையா, அதில் விண்ணப்பிக்க அப்படிங்கிறதுக்கு மேலே நிரந்தர பதிவு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா புதிய பதிவு செய்யும் விளைவோருக்கான இதுன்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பாஸ்வேர்டு வந்து தாராளமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 2 minutes ஆகும். 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆக்டிவில் இருக்க ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவே வந்து ஈஸியாகவே சிம்பிளாக நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். அந்த பாஸ்வேர்டு அண்ட் இதெல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைம் எக்ஸாம் எழுதும் போதும் நீங்கள் கண்டிப்பாக இந்த OTR வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா நம்ம பழைய பேஜுக்கே வரலாம். நம்மகிட்ட இருக்கிற 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் அதுக்கான பாஸ்வேர்டை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, 22 + 4 எவ்வளோ 26 அப்படிங்கிறதையும் என்டர் பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதுமானது. நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போயிடும். ஸோ ஜஸ்ட் வந்து சமர்ப்பின்னு கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 கொடுத்துருக்காங்க இல்லையா, அது லாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்குது பாருங்கள், கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதுதான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். நீங்கள் அப்ளை பண்ண இங்கே ஒவ்வொரு க்ரீன் டிக்காக வந்து மார்க் பண்ணிட்டே இருக்கும். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், அது மட்டும் க்ரீன் டிக் இருக்குது. பார்த்துட்டு அது கீழே உள்ள க்ரீன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பதவியின் பெயர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு நான் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற க்ரீன் பட்டனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் தான் வந்து என்டர் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட அதற்கான பர்ஃபெக்ட் சைஸான ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் இருக்கும். அதை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் என்டர் பண்ணுறீங்கன்னா அதுக்கான கண்டிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த PDF வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபோட்டோ வந்து எந்த சைஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு வாட்டி ரீட் பண்ணியே காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இப்படி தான் வந்து ஃபோட்டோ வந்து இருக்கணும். ஃபோட்டோவோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டரில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி என்ன பிக்சலில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு ஹைட் எவ்வளோ இருக்கணும், பிரெத் எவ்வளோ இருக்கணும், லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ கீழே அவங்களோட நேம் அண்ட் டேட்டுமே வந்து கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோவோட சைஸ் பார்த்திங்கன்னா 120 அண்டு 130 KBக்குள்ளே இருக்கணும், பிக்சல் சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிக்னேச்சரை பொறுத்தவரை 20 - 50 KBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அதிகபட்ச சைஸில் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது அது வந்து அப்லோட் ஆகாது, உங்களுக்கு எரர் காட்டிகிட்டே இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த சைஸில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சைஸை வந்து நீங்கள் டேரெக்டாக அப்லோட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க. அதே டீட்டெயில்ஸ் வந்து இங்கேயுமே டிஸ்பிளே ஆகும். அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும். ஒருவேளை அந்த சைஸ்க்கு உங்கள்கிட்ட ஃபோட்டோ சிக்னேச்சர் இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து இமேஜ் கம்ப்ரஸரில் போய் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு ஈஸியாகவே வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கொடுக்கும்போதே உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்களே, அது டிஸ்பிளே இருக்குது. அது ஒன் டைம் ரீட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஆஸ் யூஷுவல் வந்து நீங்கள் உங்களுடைய நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபார் இன்ஃபர்மேஷன் நோட்டீஸ்னு கொடுத்துருக்காங்களே, அதில் பாருங்கள் உங்களோட பேர் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களோட பாலினம், வகுப்பு, உங்களுடைய கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, இது எல்லாமே வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி வந்து கரெக்டாக கொடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து எரர் காட்டும். ஒருவேளை எரர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு பாட்டமில் பார்த்தீங்கன்னா எடிட் இன் ஓடிஆர்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் போய் நீங்கள் இன்ஃபர்மேஷனை வந்து எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாகவே வந்து பாக்ஸ் வந்து செக் அவுட் ஆயிரும். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கரெக்டாக கீழே அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதுமானது. உங்களுக்கான பேஜ் வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுடைய நிரந்தர முகவரி, என்ன மாவட்டம், என்ன மாநிலம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஓடிஆரில் கொடுத்துருந்த மாதிரி அது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணி நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஒருவேளை அட்ரஸில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைட் பாட்டமில் உள்ள அந்த க்ரீன் பாக்ஸ் எடிட் இன் ஓடிஆர் அப்படிங்கிறத போய் எடிட் பண்ணி நீங்கள் வந்து அடுத்த பேஜை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் குரூப் 4க்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு அடுத்து தான் வந்து நீங்கள் எக்ஸாம் தொடர்பாக வந்து அப்ளை பண்ணுவீங்க. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நம்ம ஜஸ்ட்டு பேசிக்காக ஓடிஆரில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக அப்படிங்கிறது ஜஸ்ட்டு வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான் வந்து நெக்ஸ்ட் பேஜ். இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கேளுங்க, உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ்க்காக நீங்கள் மாற்றுத்திறனாளியா இல்லையா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. மாற்றுத்திறனாளி அப்படின்னா அதுக்கான பர்ஃபெக்ட் சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அந்த பாக்ஸை வந்து செக்இன் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்ததாக உங்களுக்கு நீங்கள் முன்னாள் இராணுவத்தினரான்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே சேம் தாங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர் சர்டிஃபிகேட் எல்லாமே இருந்தால் அதை செக் பண்ணி அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க. அப்படி சர்டிஃபிகேட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோ அப்படிங்கிறதே கொடுத்துருங்க. இந்த 2 ஆப்ஷன் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா பாக்ஸை செக்இன் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸை பற்றி தான் கேட்கும். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு காலமே இருக்குது. அது வந்து நீங்கள் ஆம் அப்படின்னா ஆம் கொடுங்க. ஆம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து இன்னும் சில பாக்ஸஸ் வந்து உங்களுக்கு காட்டும். அதெல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்கும். அதை நீங்கள் கொடுத்துருங்க. பட் மெஜாரிட்டி வந்து நம்ம இந்த ஜாபில் இருக்க மாட்டோம். அப்படி இல்லாத பட்சத்தில் நோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வந்து கிரிமினல் கேசஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் வந்து நீங்கள் வேலையில் இருந்து அதுலேருந்து வெளியே வந்திருக்கீங்களா அந்த மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸஸ் எல்லாமே வந்து நீங்கள் நல்லா ரீட் பண்ணி நோ கொடுத்துருங்க. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் இல்லை, இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஜாபில் இல்லை அப்படின்னாலே நீங்கள் இந்த எல்லா பாக்ஸுமே வந்து நோ அப்படின்னு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு உயிரோட உங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 மனைவி இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மெஜாரிட்டி வந்து இருக்காது. ஸோ இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க, இருக்குன்னா இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருங்க. பட் நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதுக்கான ப்ரூஃப் வந்து அவங்க கேட்பாங்க. கவுன்சிலிங் போகிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் கரெக்டாக வந்து கொடுக்குற இன்ஃபர்மேஷனுக்கான சர்டிஃபிகேட் நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத எப்போவுமே மைண்டில் வச்சுக்கிட்டே வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. அது ஜஸ்ட் வந்து நோ அப்படின்னு கொடுத்துட்டு அது கீழே உள்ள பாக்ஸையுமே வந்து டிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து சிம்பிளாக ஓப்பன் ஆயிரும். இது வரைக்கும் நம்ம 4 ப்ராசஸ் வந்து முடிச்சிட்டோம். 4 முறை வந்து 4 பேஜை ஃபில் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டோம். எல்லாமே வந்து ஈஸியானதாக நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ நீங்களே வீட்டிலேருந்து தாராளமாக குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆப்ஷனுக்கு நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ என்னென்ன பதவிகள்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து அப்ளை பண்ணுறீங்களா, அதான் மார்க் எடுத்து கவுன்சிலிங் எனக்கு எது கிடைக்குதோ அது வேணும் அப்படிங்கிற கேட்டகரியில் போகிறீங்களா, இல்லைனா வந்து எனக்கு குறிப்பிட்ட பதவி தான் வேணும் அப்படிங்கிறத ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்களா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு வேக்கன்சிஸும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும், இதில் காம்படிஷன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சிலருக்கு வந்து ஃபாரஸ்ட்டு தான் போகணும் அப்படின்னு ட்ரீம் இருந்தால் நீங்கள் அதையுமே சூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோட சஜஷன் வந்து மேக்ஸிமம் ஆல் தி போஸ்ட் அப்படின்னே கொடுங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க, கொஷின் எவ்வளோ டஃபாக இருக்குமா ஈஸியாக இருக்குமா நம்மளுக்கு தெரியாது. பட் ஆல் தி போஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம்.
ஸோ ஆல் தி போஸ்ட் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் உங்களோட விருப்பம் எதுவோ அது நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ ஆல் தி போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுறேன். இப்போ அது கீழே வந்து நம்மளுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தா டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்ட்ரியா, நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்களா, டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா, இல்லை பிஜி பண்ணிட்டீங்க, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கேட்டிருப்பாங்க. அது நீங்கள் கரெக்டாக 1 by 1 பார்த்து வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. அதை வந்து கரெக்டாக நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட் எடுத்து கரெக்டாக பார்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் எவ்வளோ முடிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் ஜஸ்ட் வந்து அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணி தாராளமாக இந்த ப்ரொசீஜரை முடிச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபாரஸ்ட் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸுமே கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைப் ரைட்டிங் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன், இந்த டிரைவிங் லைசன்ஸு, அப்புறம் ஃபிசிக்கல் அண்ட் விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ், இது வந்து நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கேட்கப்படும். இது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. நீங்கள் என்ன பதவி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற காலம்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் அதுக்கான ரோ வந்து நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணுமோ, எஸ்ஸா நோவா இல்லை என்ன அப்படிங்கிறத ஆப்ஷனை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா, சர்டிஃபிகேட் நம்பர்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, கரெக்டான ஸ்கூல் கொடுத்துருக்கோமா, தமிழ் மீடியம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து 2-3 டைம்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் மிஸ்டேக் ஆகி நம்ம கஷ்டப்படுறதுக்கு நம்ம 2-3 டைம்ஸ் அப்ளை பண்ணும்போதே வந்து உஷாராக செக் பண்ணிக்கிறது பெட்டரானது தான். ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத, உங்களோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே அது இண்டிவிஜுவலாக டிஃபர் ஆகும். அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வந்து சரியாக வந்து அதை ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து மேலே உள்ள விவரங்கள் எல்லாமே கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட்ஸ் நம்பர்லாம் கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத. ஏன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் என்ன நம்பர்னாலும் கொடுக்கலாம். அது வந்து அவங்க கரெக்டாக தப்பான அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒரு நம்பர் நீங்கள் மாற்றினாலும் அது உங்களோட நம்பர் இல்லாமல் போயிடும். அது கவுன்சிலிங் அப்போ தெரிஞ்சு ஒரு ட்ராபேக் ஆகிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து 2-3 டைம்ஸ் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்க எல்லா எலிஜிபிலிட்டியுமே கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. பட் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். நீங்கள் இதெல்லாம் வச்சுருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு எப்பயும் போல நீங்கள் லாஸ்ட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அது வந்து எப்படின்னு நம்ம பார்த்துடலாம். நான் ஜஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜா. ஸோ இது வந்து எது சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா PSTM சம்மந்தப்பட்டது. ஏன்னா 20% வந்து உங்களுக்கு இடஒதுக்கீடு தராங்க. அதனால் இதுக்குன்னே தனியாகவே வந்து ஒரு பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியை வந்து தமிழ் பயிற்சி மொழியில் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற காலம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. குரூப் 4ஓட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் வரை நீங்கள் கண்டிப்பாக தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் தாராளமாக ஆம் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ இதே வந்து உங்களுக்கு இந்த பதவியோட கல்வி தகுதி டிகிரி வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் டிகிரி வரை வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா தான் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆம்னு கொடுக்கணும். பட் நமக்கு குரூப் 4 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறனால 10ஆம் வகுப்பு வரை நீங்கள் தமிழ் மீடியத்தில் பயின்றிருந்தாலே ஆம் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக பாருங்கள், SSLC வரை படிச்சிருக்கீங்களா, இல்லை ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கீங்களா, இல்லை UG வரை தமிழில் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எதுவரை தமிழில் படிச்சிருக்கீங்களோ அந்த காலம் வந்து ஜஸ்ட்டு டிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எதுவரை படிச்சிருக்கீங்களோ அதை டிக் பண்ணி சர்டிஃபிகேட் அப்லோடுக்குன்னு அந்த க்ரீன் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ எந்த ஸ்டாண்டர்ட் வந்து எந்த ஸ்டாண்டர்ட் வர அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கான மதிப்பு என்ன, ஸோ யார் வந்து உங்களுக்கு எந்த இயரில் வந்து நீங்கள் படிச்சீங்க, யார் சைன் பண்ணது, எந்த ஸ்கூலு, எந்த டிஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. ஒரு சில 5th வரை ஒரு ஸ்கூலில் தமிழ் மீடியம் படிச்சிருப்பீங்க, 5th to 10th ஒரு ஸ்கூலில் தமிழ் மீடியம் படிச்சிருப்பீங்க அப்படின்னா அதையுமே வந்து நீங்கள் தனித்தனியாக என்டர் பண்ணணுங்க. மாற்றி வந்து என்டர் பண்ணிடாதீங்க. ஸோ கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து ஒரு சர்டிஃபிகேட் PSTM இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதையே வந்து காமிச்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வருஷம் புதுசாக எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற அத்தாரிட்டி சைன் பண்ணி உங்கள்கிட்ட PSTM இருக்குது அப்படின்னு நீங்கள் தாராளமாக அதையே வந்து நீங்கள் காமிச்சிக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட PSTM இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இல்லைன்னு கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கலாம். இருந்ததுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுவுமே ஒரு குறிப்பிட்ட சிலர்கிட்ட தான் இருக்கும், நிறைய பேர்கிட்ட இருக்காது. ஸோ அப்படி அதையுமே வந்து நீங்கள் ரீட் பண்ணி அந்த பாக்ஸை வந்து செக்இன் பண்ணி கரெக்டாக வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு ஒரு வேளை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு சிறந்த விளையாட்டு வீரர் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து கேட்பாங்க. அது உங்கள்கிட்ட இருந்தால் எஸ்ன்னு கொடுத்து நீங்கள் அதை வந்து அப்லோட் பண்ணுங்கள். இல்லைனா இல்லைன்னு கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க.
நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து சென்டரை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். தேர்வு மையம் ஏதாவது 2 சென்டர் ப்ரிஃபரபுளாக உங்கள் ஊர்கிட்ட எது இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கான சென்டர் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. இந்த பேஜ் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸில் ஏதாவது தேவையான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். அதை நீங்கள் அப்லோட் பண்ணால் தான் அடுத்த பேஜ் போக முடியும். அப்படி ஒரு வேளை நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜில் வந்து திஸ் பேஜ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது என்னடா இப்படி சொல்லுது அப்படின்னு பயப்பட தேவையில்ல. சர்டிஃபிகேட் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ ஜஸ்ட் வந்து அதை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத தாராளமாக கொடுக்கலாம். இப்போ நம்ம எல்லா ப்ராசஸுமே முடிச்சிட்டோம். அடுத்தது நம்மளுக்கு பேமெண்ட் மட்டும்தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ண நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி உங்கள் ஃபோட்டோ சைனோடு இப்படி ஒரு பேஜ் வந்து வரும். இதை வந்து நீங்கள் தாராளமாக ரீட் பண்ணிக்கோங்க. இதில் எதுவும் தவறு இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த பாயிண்ட்டில் கூட அகெயின் வந்து நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ தவறு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜஸ்ட்டு எல்லா பாக்ஸுமே வந்து ரீட் பண்ணி டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்திங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பு நம்மளுக்கு பேமெண்ட்டுக்குள்ளே வந்து போகும். ஸோ இது வந்து நல்லா நீங்கள் செக் பண்ணி ஒன்று ஒன்றா வந்து டிக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இதில் உள்ள இன்ஃபர்மேஷன் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்தே வந்து ஒவ்வொரு காலமே வந்து நீங்கள் செக் பண்ணி மார்க் பண்ணியிருக்கிறதுனால இதில் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வர சான்ஸ் இல்லை. இருந்தாலும் 1க்கு 2 வாட்டி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு பேமெண்ட் இப்போ தான் டிஸ்பிளே ஆகும். உங்களோட அப்ளிகேஷன் நேமும் உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இருக்கும். அடுத்தது அதில் குரூப் 4 இருக்குது பாருங்கள். அதில் என்ன மெத்தடில் வந்து நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம் ஆன்லைன். ஸோ யூபிஐ என்ன அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணாமல் கீழே வருது பாருங்கள், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெஃப்ட், யூபிஐன்னு. யூபிஐயே கொடுங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஈஸியாக ஃபோன்லேருந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து 100 ருபீஸ் தான் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வரும். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து சேவ் அண்ட் கண்டினியூங்கிறத கொடுங்க. இப்போ உங்களுக்கான மெத்தட் வந்து காமிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக உங்களோட யூபிஐ செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். நீங்கள் ஜிபே வச்சுருந்தா யாருனாலுமே வந்து ஈஸியாக பேமெண்ட்டை பண்ணிடலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருதா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரணும். நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வரணும். அடுத்ததாக கீழே உள்ள எல்லோ பாக்ஸ் இருக்குது பாருங்க, டவுன்லோட் அண்ட் பிரிண்ட் அப்ளிகேஷன். அதில் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம், இல்லை டவுன்லோட் பண்ணி PDF வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக அந்த ஆப்ஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் இப்போ 2025 குரூப் 4 அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண எக்ஸாம்ஸோட இந்த 2025 குரூப் 4 அப்ளை பண்ணியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமாக காட்டும். அதுலேயும் போய் நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத டபுள் டைம் வந்து நீங்கள் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இவ்வளோ தான் குரூப் 4 அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர். ரொம்ப சிம்பிளானது. நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க, இன்னுமே உங்களுக்கு சுலபமாக இருக்கும். வீட்டிலேருந்தே அப்ளை பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.